சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என விமர்சித்தார். அதற்கு ரியாக்ஷன் கொடுத்த செல்வ பெருந்தகை, நான் ரவுடி என்பதற்கு அண்ணாமலை ஆதாரம் காட்ட வேண்டும், இல்லை என்றால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடர்வேன் என எச்சரித்தார். இதையடுத்து செல்வ பெருந்தகை மீதான வழக்குகளை பட்டியலிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன், இந்த விவகாரத்தில் பின்வாங்கவும் மாட்டேன் என அண்ணாமலை பதிலடி கொடுத்தார். இதனால் ஆவேசமடைந்த காங்கிரசார் சென்னையில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சிவராஜசேகரன் தலைமையில் அண்ணாமலை உருவபொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவரது உருவப்படத்தை காங்கிரசார் எரித்தனர். தொடர்ந்து திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மட்டும் அண்ணாமலைக்கு எதிராக நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. மற்ற மாவட்டங்களில் போராட்டம் நடக்கவில்லை. இதனால் தமிழக காங்கிரஸ் மேலிடம் அதிருப்தி அடைந்துள்ளது. இன்று மாநிலம் முழுதும் பல்வேறு போராட்டங்களை நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கின்றனர். அப்போது அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டும் என மாநில நிர்வாகி ஒருவர் கூறியதாகவும் தெரிகிறது.